லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம யோபுவின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 17வது அதிகாரம். யோபு 17வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 7 வரை. இந்த 7 வசனத்துல யோபு தன்னை குறித்து, தன்னுடைய நிலைமையை குறித்து தேவனிடத்தில் சொல்லுகிறார். இதுல என்னுடைய சுவாசம் எனக்கு மூச்செல்லாம் திணறுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வரான பிரேதக்குழி கூட ரெடி ஆயிருக்கு போல, அந்த அளவுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னமோ நடக்குது. என்னுடைய பரியாசக்காரர்கள், என்னை சுத்தி இருக்கிற பரியாசக்காரர்கள் அவங்களுக்குலாம் என்னை பார்த்தா அருவருப்பா இருக்கு. இவன் எப்படி இருந்தா இப்போ அப்படி இருக்கலானே, இவனை என்ன அப்படின்னு என்னை ரொம்ப பரியாசமாகவும் அசட்டையாகவும் நடத்துறாங்க. அந்த இடத்துல தேவரீர் நீங்க தான் எனக்கு பிணியாளியா, நீங்க பதில் சொல்லணும். நீங்க என்னுடைய பகைவர்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க ஞானம் இருந்தா ஒருவேளை அவங்க என்னை குற்றப்படுத்தாம இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குரிய ஞானம் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட பேசுறாரு. மேலும் நீங்க நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத இந்த 7 வசனங்கள்ல ரொம்ப மனசு வெறுத்து, ரொம்ப மன துன்பத்தை மக்களுக்கு நமக்கு கர்த்தர்கிட்ட தெரிவிக்கிறாரு. இந்த நேரத்துல நான் எப்படி இருக்கணும், நீதிமானா இருந்தா இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேர் கூட இதாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த 7 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. என்னுடைய கருத்துக்கள் சரிதானா என்ன? மீண்டும் நாளை சந்திப்போம். அல்லேலூயா.